ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தியின் மனதில் ஒரு இனம் புரியாத பயம். பைரவியை அவனுக்கு தெரியும் தான். ஆனாலும் இதுவரை அவளை அவன் வாழ்க்கை துணையாக நினைத்தது இல்லை. பல பெண்களிடம் பழகி இருந்தாலும் இதுவரை யாரையும் இவளளவு அவன் நெருங்க விட்டதும் இல்லை. அவளையும் இவன் நெருங்க விடவில்லை. இவன் அனுமதி இல்லாமலேயே நெருங்கி வந்தது அவள் ஒருத்திதான். ஆனால் அந்த நெருக்கம், அந்த கரிசனை, அந்த வெளிப்படையான நேசம், அவளின் உரிமையோடு கூடிய அந்த அன்பு அவனுள் வினை புரிந்திருக்கத்தான் திடீர் என தந்தை கேட்டதும் தனக்கும் யாரோ ஒருவரின் துணை வேண்டுமே என மனமும் சொல்லிவிட ஹாஸ்பிட்டலில் அவளின் அன்பையும் பராமரிப்பையும் பார்த்தவன் சம்மதித்து விட்டான். ஆனால் அடி ஆழத்தில் ஒரு பயம். இதுவரை யாரோட கட்டுப்பாட்டிற்கும் அடங்காமல் தனிக்காட்டு ராஜாவாக வாழ்ந்தாகிவிட்டது. இனி வாழ முடியுமா? பைரவி எனக்கு பிரைவசி கொடுப்பாளா? இப்படி அவனுள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் முளைக்க கட்டிலில் புரண்டு புரண்டு படுத்தான். எவ்வளவு யோசித்தாலும் ஏதோ ஒருவித நெருடலும் அவஸ்தையும் அவனுள் இருந்து கொண்டேதான் இருந்தது. காரணமே இல்லாத ஒருவித பயம், நடுக்கம் உள்ளுக்குள் இருப்பதை அவனால் உணர முடிந்தது. மனதில் திருமணத்திற்கான சந்தோஷமோ பரபரப்போ இல்லாததே போன்ற ஒரு உணர்வு. எல்லாம் அவன் தந்தையால் வந்த உணர்வுதான் இது. தாய் இருக்கும் வரை அந்த மனிதர் தாயிடம் எப்படி உருகி நின்றார் என்று பார்த்திருக்கின்றார். அப்படி உருகி நின்றவர் ஒரே வருடத்தில் அந்த காதலை மறந்து இன்னொரு காதலை தேடி போனதினால்தான் காதல் மேலேயே நம்பிக்கை இல்லாமல் போனது. ஏன் இன்னும் திருமணத்திற்கு சம்மதித்து தாலி கட்டும் அளவு ரெடியாகி இருக்கின்றானே, இப்போது கூட பைரவி மேல் அவனுக்கு எந்த ஈர்ப்புமே வரவில்லை. அது ஏன் என்று தெரிந்து கொள்ள உயிரே உயிரே விலகாதே எனும் கதையின் ஆசிரியர் ஞான செல்வம் ஆடியோ நாவல் சேனலை நீங்கள் கேட்டு மகிழ காத்திருங்கள். உங்கள் ஆர்ஜே ஸ்வீட் சுந்தரியின் குரல் ஒளியில்.